நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்பலாம் வீக்லி கரெக்டா தான வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? It's not that. It's much more important. என்னடா பாலையா நடன புயல் மாதிரி ஆட சொன்னா நடனத்துக்கு புயல் வந்த மாதிரி ஆடுவாரு. இசை புயல் மாதிரி பாட சொன்னா இருமல் வந்த தாத்தா மாதிரி பாடுவாரு. இவ்வளவு ஏன் பாசாபாய் மாதிரி நடக்க சொன்னா பக்கம் வந்த மாதிரி நடப்பாரு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. ஹலோ பிளாஸ்ட் பாக்ஸ், வெல்கம் டு another roast வீடியோ. பக்கத்து வீட்டு ஆன்ட்டில இருந்து பக்கோடா சாப்பிடுற பாட்டிங்க வரைக்கும் தான் நடிப்பு திறமையால கட்டி போட முடியும்னா அது நம்ம கிரிஞ்ச் ஸ்டார் தான். ஓபன் பண்ணா காந்த குரலில் ஒரு கானா பாட்டு ஒண்ணு ஒழிச்சிட்டு இருக்கு. யார் அந்த சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட்னு உற்று நோக்குனா அவர்தான் நம்ம கிரிஞ்ச் ஸ்டார் பாலையா. நான் பாக்ஸிங் போடும் சார்பேட்டாமா, என்னையே பேச்சு போட்டு சால்வ் பண்ணிட்டாமா. என்னப்பா மரத்து மேல உட்காந்து பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? அது மேல இருந்து பார்த்தா ஒரு ஆன்ட்டி குளிக்கிறது தெரியுது. எது இல்ல, மேல இருந்து சொல்லி கொடுத்தா பசங்க மண்டைக்குள்ள பாட்டு ஸ்ட்ரெயிட்டா இறங்கும். அதனாலதான் இப்படி ஒரு தார்மீக சிந்தனை. உச்சஸ்தரம் உச்சமான இடத்துல நின்னாதான் நல்லா வரும். இப்ப இதை நான் டப்பிங் பண்ணவா? உச்சி கொட்டும் நேரத்துல உச்சியில இருந்து பார்த்தா உச்சக்கட்ட மடையிலாம்னு நித்யானந்தாவே சொல்லியிருக்காரு. உங்க காலேஜ் எதனால நம்பர் 1 இருக்குன்னு இப்ப புரியுது சார். இப்ப இவர் கொடுத்த இன்டர்வியூனால அந்த மியூசிக் காலேஜ் குளோபலி நம்பர் 1 வந்துருது. யோ குன்ஃபு ஃபேண்டா, என்னைய நடக்குதுங்க? அந்த காலேஜ் எப்படி நம்பர் 1 வந்துச்சு? உதவி, அது மியூசிக் காலேஜ், இது டான்ஸ் காலேஜ். டேய், என்னைய கலாய்க்கிறியா? அப்புறம் உங்களை வச்சு கவர்ச்சி படம் எடுக்க முடியும்? இரு, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, நிறுத்துங்கடி. இதுக்கு பேரு டான்ஸா? டான்ஸ்னா என்னன்னு இப்ப பாருங்க. என்ன பரதநாட்டியம்னு சொல்லிட்டு பக்காவா வந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த காலேஜுக்கு ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் புடிச்சே ஆகணும். மேடம், ஒருத்தர் இருக்கான். யார் அவன்? இப்ப இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பாலையா. அப்ப படத்துல 2 பாலையாவா? அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா வரலாம். இவங்க வச்சிருக்கிறது பரதநாட்டிய காலேஜ், இவர் ஆடுறது வெஸ்டர்ன். அப்புறம் எப்படா ஆனாலும் டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ பட்ட ஜிலேபி, என்ன கூப்பிட்டீங்களாமே? கூப்பிட்டது உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஸ்டாப் இட் மிஸ்டர் தொப்பை அங்கிள், எனக்கு இவங்கள பத்தி நல்லாவே தெரியும். லோ நெக் ப்ளவுஸ போட்டு லோக்கல் சருக்கு கேட்டு பார்ல பிரச்சனை பண்ணுவாங்களே, அந்த ஆண்டி தானே இவங்க. நீ மட்டும் என்ன கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கக்கூஸ் போற மாதிரி ஒரு வாக்கிங்க போட்டு யூத்னு சொல்லி ஏமாத்தல? அந்த கதையில இப்ப எதுக்கு? என்ன எதுக்கா கூப்பிட்டீங்க? இன்னில இருந்து என் காலேஜுக்கு நீ தான் டான்ஸ் மாஸ்டர். இந்த 1 கோடி ரூபாய் செக். மேடம், யோ பாலையா, ஒரு ஆன்டி என்றும் பாராமல் இப்படி பாய போற? இப்போ 24 மணி நேரத்திற்கு பிறகு நம்ம கிரிஞ்ச் ஸ்டார் அந்த காலேஜ்ல டான்ஸ் மாஸ்டரா ஜாயின் பண்ணிடுறாரு. யாரா நீங்க? நேத்து வரைக்கும் கிளாசிக்கல் ஆடிட்டு இருந்துட்டு திடீர்னு வெஸ்டர்ன் ஆடுறீங்க. டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, சைடுல விட்டுக்கோ. இப்ப அந்த பக்கம் மியூசிக் சொல்லி கொடுக்கிற பாலையா மியூசிக் காலேஜ் சேர்மனோட பொண்ண கொல்லப்புறத்துக்கு கூட்டிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கூட்டிட்டு போய் குச்சிப்புடியும் கதகளையும் கத்து கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் செட் ஆகல. இப்ப நான் போடுறேன் பாரு பாட்டு. இருபது வருஷமா சரக்கு அடிச்சிட்டு தூங்குறவரு இன்னைக்கு பாட்டு கேட்டு தூங்கி இருக்காரு. நீதான் நம்ம ஊரு பாட்டுக்காரன்னு மீரா ஜாஸ்மின் பாலையாவை கண்டமேனிக்கு புகழ்றாங்க. சாங்கு டான்ஸ்னா தான்டா அப்படி இப்படி இருப்பேன், ஃபைட்னு வந்துட்டா நான் ஒரு கொரில்லாடா. இப்ப இந்த சீன்ல எதுக்கு ஃபைட் வந்துச்சுன்னு கேட்காதீங்க, இது பாலையா படம், அதனால அதுவே வரும் அதுவே போயிடும். இப்போ மீரா ஜாஸ்மின் டான்ஸ் மாஸ்டர் பாலையாவை பார்த்துட்டு பரவசமாயிடுறாங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்ல. வாட் அ மேன், ஐ அம் சோ லக்கி. என்னடா செல்லம் வளர்ற, இந்த நொடியில இருந்து அவரை நான் காதலிக்கிறேன். இப்ப இந்த காதல மியூசிக் காலேஜ் பாலையா கிட்ட போய் சொல்றாங்க. நான் ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றேன், அவன் என்னை விட ரொம்ப அழகா இருக்கான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா மியூசிக் காலேஜ் பாலையாவுக்கும் டான்ஸ் மாஸ்டர் பாலையாவுக்கும் ஒரு வித்தியாசம் கூட கண்டே பிடிக்க முடியல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். இப்ப டான்ஸ் மாஸ்டர் பாலையாவை பார்க்க டான்ஸ் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க மீரா ஜாஸ்மின். தான் ஒரு மன்மத குஞ்சுன்னு உணர்ந்த நம்ம கிரிஞ்ச் ஸ்டார் ஹீரோயினை அவாய்ட் பண்றாரு. பல நழுவி பால்ல விழுந்த கதையா ஹீரோயின் நழுவி பாலையா பழத்தை பாத்துறாங்க. வாட் யூ மீன் தட் கேர்ள் சீயிங் த பாலையாஸ் பனானா? ஐயோ யோ பாத்தாதா தானே சொன்னேன், என்னையா சவுண்ட் வித்தியாசமா வருது? இப்ப இவங்க லவ் மேட்டரை வீட்டுல ஓபன் செஞ்சு அவங்க அப்பாவோட செருப்பு பிஞ்சு என்ன தைரியம் இருந்தா ஒரு டான்ஸ் மாஸ்டர் காதலிப்ப நாக்கா டான்ஸ் மாஸ்டர் காவாலின்னு ஹீரோயினை வீட்டுல இழுத்து பூட்டிட்டு டான்ஸ் காலேஜுக்கு சம்பந்தம் பேச கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. டான்ஸ் காலேஜ் சேர்மேனும் மியூசிக் காலேஜ் சேர்மேனும் 25 இயர்ஸ் பேக் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த ட்விஸ்ட் எல்லாம் பத்தாதுன்னு ஹீரோ சார் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட
2 பேர் மாரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டுமே நான் தான். பாலாவா அங்க பாட்டு மாஸ்டராக இருந்தது நான் தான், கிருஷ்ணாவா இங்க டான்ஸ் மாஸ்டராக இருந்தது நான் தான். யோ இதெல்லாம் நாங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம். அப்போயா இப்ப பாலையா எதுக்கு இந்த கிரிஞ்சித்தனம் பண்ணாருன்னு ஒரு பிளாஷ்பேக் போறாரு. இப்ப எதுக்கு கக்கோஸ் போயிட்டு கழுவாத மாதிரி ஒரு வாக்கிங் போட்டுட்டு இருக்காரு? என்ன தைரியம் தான் என் தலைவனோட பாடி லாங்குவேஜை கலைச்சிருப்ப நீ. இப்போ பிளாஷ்பேக்ல பாலையா யாருன்னு பார்த்தா இவர்தான் குப்பத்து ராஜா. ஓ படத்தோட டைட்டில். இந்த பிளாஷ்பேக் பாலையா யாருன்னா செம்மையா ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவர். அவர் குப்பத்துல ஒருத்தர் ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு போய் வயசான கிளவி மேல இடிச்சதுக்கு நம்ம பாலையாவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் நீங்க பண்ணதை கூட மன்னிச்சிருவேண்டா. ஆனா இப்போ ஒரு டைலாக்னு ஒண்ணு வரும் பாரு. பாலையா கிளம்பு, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக் போடு. எதுக்குமா ஒரு பிரேக்? கிளட்ச் அழுத்தி கீரை மாத்தி ஆக்சிலேட்டரை தூக்கி ஒரு பிரேக்க போடுற. என்ன கண்டராவிடா இதெல்லாம். எவன்டா இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர்? இப்ப ஹீரோ சாரோட தியாகத்தை பார்த்து ஸ்னேகா மேடத்துக்கு ஹீரோ சார் மேல காதல் வந்துருது. இப்ப அந்த கேஸ் வாங்கிட்டு உள்ள போன பாலையா ஒரு டெரரிஸ்ட் மீட் பண்றாரு. டெரரிஸ்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவன் ரொம்ப பயங்கரமானவன். என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவானா? இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. வாடா பட்டனை போடு. என்னடா போடுற? இப்போ இவனோட கொடூர செயலாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாலையா ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி எழுந்து டெரரிஸ்ட போட்டு புலந்துறாரு. உடனே ஜெயில இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு நல்லவன் அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டமே அப்படின்னு பாலையா சார ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே ரிலீஸ் ஆன சந்தோஷத்துல சரக்கு போட்டு சாங் போயிடுறாரு. இப்போ ஸ்னேகா மேடம் பாலையா சார தனியா மீட் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணிடுறாங்க. உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு தெரியல. அந்த அற்புதமான கலைஞனை தான் நான் மனசார காதலிக்கிறேன். இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஏன்பா குடிகாரனே பிடிக்குது? எனக்கு ஓகே, பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கிறோம். என்ன ஒத்துக்குவியா அப்படின்னு யதார்த்தமா கேட்க ஸ்னேகா மேடமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். என்ன கண்ட்ரவியான லவுடா இது. இப்ப பாலையா சாரும் ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டு வருவாருன்னு பார்த்தா 50,000 ரூபாய் கேஷ் எடுத்து நிட்டுறாரு. எதுக்கு? ஆக்சுவலா எனக்கு எதுவுமே ஃப்ரீயா எடுத்து பழக்கம் இல்ல, அதுக்கு இந்த அமௌண்ட்டை அட்வான்ஸா வச்சுக்கோ. ஆட்டா அறிவு கிட்ட நாய, ஏண்டா உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு வந்து சொன்னா நீ என்ன ஐட்டமும் மாத்த பிளான் பண்றியா அப்படின்னு கண்ணத்துல பலாரம் ஒரு அப்பப்பிட்டு ஸ்னேகா மேடம் வெளியே போயிடுறாங்க. இப்போ ஸ்னேகா மேடம் தப்பா பேசிட்டமேன்னு மனம் வருந்தி பாலையா ஸ்னேகா மேடம் நேர்ல பார்த்து சாரி கேக்குறாரு. சாரி கேட்டு அவரும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அம்மா நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அப்படியா? உடனே அவங்க நம்ம வீட்டுல வந்து சம்பந்தம் பேச சொல்லு அப்படின்னு ஸ்னேகாவோட அம்மா சொல்ல கோவை சரளா மேடமும் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி போறாங்க. படத்துல அவங்க குப்பத்துல இருக்கிறதா தானே சொன்னேன். இது கோவை சரளா கோயம்புத்தூர் ரைமிங். இப்ப நேர்ல போய் பேசும்போதான் ஸ்னேகா மேடமோட அம்மாவோட ரியல் ஃபேஸ் தெரியுது. ஏன் மேக்கப் போட மாட்டாங்களா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணைய வளைச்சு போட்டிருப்ப? ஒரு குப்பத்துல இருந்து வந்த பையனுக்கு ஏன் பொண்ணை தர முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப அப்செட்டான கோவை சரளா மேடம் அம்பத்தூர் ஜங்ஷன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா அந்த வண்டிக்காரன் அடிச்சு தூக்கிடுறான். இந்த சீன் ஒரு எமோஷனல் சீன் தான். ஆனா இந்த சீனுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்னு கொடுப்பாரு பாருங்க நம்ம கிரிஞ்சி ஸ்டார். இப்ப சரளா மேடம் ஸ்னேகாவோட அம்மா சொன்னதால தான் அப்செட்டா இறந்துட்டாங்கங்கிற உண்மை ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சு உடனே நேர்ல போய் சண்டை போடுறாங்க. அம்மா உண்மை சொல்லு, அவங்க நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் தான் சொன்னேன். அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம ஸ்னேகா மேடமும் மாடியில போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏமா அவசரப்பட்டு முடிவு எடுத்த? இப்ப இருந்தாலும் வேற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுப்பானேமா? கொடுத்துட்டார். இனிமே தனக்கு யாருமே இல்ல அப்படின்னு பாலையா சார் ரிஷிகேஷ் பக்கம் கிளம்பிடுறாரு. ஆமா ஒரு நிமிஷம், நீ சொல்ற பிளாஷ்பேக்கு எங்க பொண்ணை லவ் பண்ணதுக்கு என்ன சம்பந்தம்? அது ரிஷிகேஷ் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆத்து தண்ணியில அலம்பலான்னு கையில் அழுனா அதுல திடீர்னு ஸ்னேகா மேம் தோன்றி என் தங்கச்சி நீ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிரு அப்படின்னு ஆவியா வந்து ஆத்து தண்ணியில சொல்லிருப்பாங்க. பாலையா சார் சும்மா தானே சொல்றீங்க, ஹீரோயின் இல்லனா ஹீரோனோட தங்கச்சி கரெக்ட் பண்ணணும்னு வந்துட்டு எவ்வளவு நேக்கா ஓட்டினார் பாத்தியா? இப்ப நம்ம கிரிஞ்சி ஸ்டார் சொன்ன ஸ்டோரியில அந்த 2 சேர்மேன்ஸ் திருந்திடுறாங்க. திருந்தி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. அவங்களும் ஒண்ணு சேர்ந்து பாலையா சாரையும் மீரா ஜாஸ்மினையும் ஒண்ணு சேர்த்துறாங்க. இதோட இந்த கிரிஞ்சி கன்றாவி படம் முடிஞ்சது. இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்க? இந்த பிளாஷ்பேக் எதுக்கு அப்படின்னு ஒரு கருமமும் புரியல. இந்த கிரிஞ்சி காவியத்தை ரொம்ப நாளாவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ நீண்ட காலத்துக்கு பிறகு அவரோட கோரிக்கை நிறைவேற்றியாச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் ஒரு அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சி மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.